Hi, welcome to the squad. This is Kodaivo. And இது வந்து ரெண்டாவது எபிசோட் ஆஃப் த MongoDB சீரீஸ். அண்ட் இதில் வந்து நம்மளோட என்விரான்மெண்ட் செட்டப் பண்ண போகிறோம். MongoDBயில் அந்த த டேட்டாபேஸ் சர்வர் அண்ட் மற்ற விஷயங்கள்லாம் செட்டப் பண்ணி எப்படி queries ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து 2 லிங்க் கொடுக்குறேன். அந்த 2 லிங்க்குக்கும் போய் அங்கே இருக்கிற ஃபைல்ஸை வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் அதில் ஃபர்ஸ்ட் கொடுக்க போகிற லிங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த MongoDB கம்யூனிட்டி எடிஷன் சர்வர் டவுன்லோட். ஓகே, ஸோ இந்த லிங்க் தான் நான் கொடுக்குறேன். இதில் வந்து இதுதான் அந்த மெயின் திங். இது இருந்தால் தான் உங்களால் எல்லாமே பண்ண முடியும். ஓகே, அண்ட் இது வந்து MongoDB காம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனோட வரும். ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் மாதிரி. நீங்கள் அதிலேயே வந்து டேரெக்டாக டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது, கலெக்ஷன் கிரியேட் பண்ணுறது எல்லாமே அதிலேயே வந்து டேரெக்டாக நம்மளால் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுவும் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லிங்க் தட் யூ ஹாவ் டு கோ டு அண்ட் டவுன்லோட். ஸோ இந்த லிங்க் நான் கொடுக்குறேன். இதில் போய் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து விண்டோஸில் இருக்கேன், பட் யூ கேன் யூஸ் இட் இன் மேக் அண்ட் லினக்ஸ் ஆஸ் வெல். ஸோ அந்த வெர்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இது ரெண்டாவது லிங்க் வந்து என்ன அப்படின்னா, MongoDB ஷெல். ஓகே, ஸோ அந்த MongoDB ஷெல் வந்து எதுக்குன்னா, நம்ம சிஎல்ஐ இருக்குல்ல, கமாண்ட் லைனில் நம்ம இதே விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து இந்த MongoDB ஷெல் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த MongoDB ஷெல். ஸோ இப்போ நான் வந்து VS கோட்லேயும் எப்படி இந்த MongoDBக்கான queriesலாம் ரன் பண்ண அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஸோ அதுக்கு வந்து இது தேவை. ஓகே, ஸோ இதுலேயும் போயிட்டு உங்களுக்கு என்ன வெர்ஷனோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இட் வில் டேக் அ வைல், ஏன்னா ஃபைல் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு தான் இந்த MongoDB இன்ஸ்டால் இருக்குது. ஸோ அதனால் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இப்போ போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு யூ ஹாவ் திஸ் இன்ஸ்டாலர். விண்டோஸ் இன்ஸ்டாலர் இருக்கும் MSI எக்ஸ்டென்ஷனில். நீங்கள் வேறு இதில் டவுன்லோட் பண்ணி தானே இருக்கும், பட் எனிவே இட்ஸ் விண்டோஸ் இன்ஸ்டாலர். நார்மலாக இப்படி பண்ணுற மாதிரி தான். அண்ட் மற்ற பிளாட்ஃபார்ம்லேயும் சிமிலராக தான் இருக்க போகுது. ஸோ இந்த இன்ஸ்டாலர் ஓப்பன் பண்ணிவிட்டு வில் கோ நெக்ஸ்ட். அண்ட் எனக்கு ஆல்ரெடி இருக்கிறதுனால இந்த மாதிரி சேஞ்ச், ரிப்பேர், ரிமூவ் அப்படின்னு சொல்லி காட்டுது. பட் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட், கஸ்டமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் காட்டும். நீங்கள் அதில் வந்து கம்ப்ளீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து சும்மா சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் வந்து கம்ப்ளீட்டுன்னு தான் கொடுக்க போகிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே வந்து MongoDB காம்பஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, இன்ஸ்டால் MongoDB காம்பஸ். அது வந்து செலக்ட் ஆகிருக்கும் ஆல்ரெடி, அது செலக்ட் ஆகியே இருக்கட்டும், அது எதுவும் மாற்ற வேணாம். அதுக்கப்புறம் இந்த சேஞ்ச் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வராது. I'll not do this now, பட் உங்களுக்கு அதில் வேறு எதுவும் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. ஓகே, ஸோ ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் அந்த இதில் கம்ப்ளீட் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் மற்ற எல்லாமே வந்து டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் அப்படியே விட்டால் போதும். யூ டோன்ட் ஹாவ் டு மேக் எனி அதர் சேஞ்சஸ். வந்து இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆகி முடித்த உடனே உங்களுக்கு ஒரு விண்டோ வரும். தட் வில் பி த MongoDB காம்பஸ் விண்டோ. ஓகே, ஸோ ஒரு விண்டோ வரும். அதில் நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். அது ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ திஸ் இஸ் MongoDB காம்பஸ். ஓகே, நான் எதுக்காக இன்ஸ்டாலேஷன் வீடியோவில் காமிக்கலைன்னா, இன்ஸ்டாலேஷன் எனக்கே ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட எடுத்துருச்சு. அண்ட் இது ஓரளவுக்கு ஓகேயான மிஷின் தான், ரொம்ப ஸ்லோவான மிஷின் கிடையாது. பட் இதுவே வந்து டைம் ரொம்ப ஆச்சு. ஸோ இட் வில் டேக் சம் டைம் ஃபார் யூ. ஸோ நீங்கள் அதில் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை. உள்ளே போனீங்கன்னா கம்ப்ளீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கம்ப்ளீட்டை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. எந்த ஆப்ஷனையுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த இது வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் MongoDB காம்பஸ். ஸோ இதில் தான் வந்து நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இதில் தான் நான் பண்ணி காட்ட போகிறேன். பட் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் VS கோட்லேயும் பண்ணிக்கலாம், இல்லை விண்டோஸில் இருக்கிற டிஃபால்ட் டெர்மினல்லையும் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னா என்ன தேவைன்னா, நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். வில் கம் பேக் டு திஸ். பட் இந்த ஜிப் ஒன்று டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, இது வந்து MongoSH அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ MongoSH அப்படின்னா என்னென்னா, MongoDB ஷெல்லுன்னு இருக்குல்ல, ஷெல்லுங்கிறது வந்து ஜென்ரலாக SH அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்காக MongoSH. ஆக்சுவலி இது Mongosh அப்படின்னு சொல்லுவாங்க. பட் MongoSH லைக் இட்ஸ் பேசிக்லி MongoDB ஷெல். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுக்கணும். எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட வாட் இஸ் தட் லோக்கல் டிஸ்க் சியில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், அல்லது உங்களுக்கு எங்கே தோணுதோ அந்த பிளேஸில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் லொக்கேஷனுக்குள்ளே போய் நீங்கள் எந்த இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த லொக்கேஷனுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு இங்கே பின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த பின் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு
இங்கே மேலே இருக்கிற அந்த நேவிகேஷன் பார்ல அந்த யூஆர்எல் அந்த ஃபைல் பாத் இருக்குல்ல, இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+C கொடுத்து நான் காப்பி பண்ணிட்டேன். இந்த இதை வந்து நம்ம பாத் வேரியபிள் என்விரான்மெண்ட் வேரியபிளில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கோ டு சர்ச் என்விரான்மெண்ட், எடிட் சிஸ்டம் அண்ட் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் வந்துடுச்சா? ஸோ இதில் வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பாத்தை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் கொடுத்துட்டு இந்த இடத்துல இங்கே நியூ கொடுத்து இங்கேயும் நீங்கள் வந்து உங்களோட ஃபைல் பாத்தை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எல்லா யூசருக்கும் நான் சிஸ்டம் வேரியபிள்ஸில் போடுறதுனால எந்த யூஸராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து MongoDB ஆக்சஸ் இருக்குங்கிற மாதிரி போட்டிருக்கேன். இல்லை எனக்கு உங்கள் யூசருக்கு மட்டும் வேணும்னா அந்த மேலே இருக்கிறதுல போடுங்க. பட் தட் டசன்ட் மேட்டர். ஓகே, ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா பாத்தை கிளிக் பண்ணி எடிட் கொடுத்து இந்த நியூவில் இங்கே உங்களோட ஃபைல் பாத்தை நம்ம இப்போ காப்பி பண்ணிட்டு வந்தோம்ல பின்னோட பாத், அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்லை அப்படின்னா டேரெக்டாக சிஸ்டம் வேரியபிளையும் ஆட் பண்ணலாம். பட் அதை விட இந்த பாத்தில் ஆட் பண்ணிக்கிறது இஸ் பெட்டர். ஓகே, அதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. நான் கேன்சல் கொடுக்குறேன். பட் இங்கே வந்து ஓகே, இங்கேயும் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா போதும். சரியா? இது பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு சும்மா டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு எதுவும் லொக்கேஷன்லாம் போவேன்னா சும்மா அப்படியே நீங்கள் மாங்கோ SH அப்படின்னு சொல்லி அடிச்சு பாருங்கள், மாங்காஷ்னு அடிச்சு பாருங்கள். அப்போ இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, உங்களோட MongoDB ஷெல்ல ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா. ஓகே, இப்போ டெஸ்ட் அப்படின்னு சொல்லி காட்டும். டெஸ்ட்டுங்கிறது தான் அதில் இருக்கிற டிஃபால்ட்டான டேட்டாபேஸ். ஓகே, ஸோ டெஸ்ட் அப்படின்னு சொல்லி காட்டுது. இப்போ நான் வந்து எக்ஸிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அந்த இதுக்குள்ளேருந்து வெளியே வந்துடும். ஓகே, ஸோ இது வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் MongoDB ஷெல் பர்ஃபெக்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம காம்பஸும் இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து காம்பஸ் ஓப்பன் பண்ணுறேன். நான் மெஜாரிட்டி டைம் காம்பஸில் தான் பண்ண போகிறேன். பட் ஐ வில் ஷோ யூ ஹவு டு டூ இட் இன் VS Code as well. ஃபர்ஸ்ட் இந்த காம்பஸ்க்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இந்த லெஃப்ட்டில் வந்து ஆட் நியூ கனெக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆட் நியூ கனெக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு MongoDB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் ஹோஸ்ட் போட்டு அதுவே ஒரு போர்ட் நம்பர்லாம் போட்டிருக்கு. ஓகே, நீங்கள் எந்த சேஞ்சுமே பண்ண வேண்டாம். இந்த இடத்துல சேவ் அண்ட் கனெக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேவ் அண்ட் கனெக்ட் மட்டும் கொடுங்க. சேவ் அண்ட் கனெக்ட் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா இந்த லெஃப்ட்டில் கனெக்ஷன்ஸ்னு சொல்லி 1ன்னு வந்துருச்சு. அப்புறம் அந்த லோக்கல் ஹோஸ்ட் 27017 அப்படின்னு வருது. அண்ட் அதுக்குள்ளே இந்த DB சிம்பிள் போட்டு 3 இது இருக்குது. ஓகே, ஸோ இப்படி வந்துருச்சுனாலே நீங்கள் ப்ராப்பராக ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, சரி. இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து குவெரியோ ஏதோ ஒன்று எழுத போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே வந்தீங்கன்னா இந்த லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்லி இருக்கா, இந்த இதுதான் வந்து நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட்டில் இருக்கிற DB சர்வர். ஓகே, அது பக்கத்தில் இந்த ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள், இந்த கிரேட்டர் தென் சிம்பிள், அதுக்கப்புறம் வந்து ஒரு அண்டர்ஸ்கோர் இருக்குது. இந்த சிம்பிள் அமுக்குனீங்கன்னா நம்மளோட MongoDB ஷெல் ஓப்பன் பண்ணோம்ல, அங்கே டெஸ்ட்டுன்னு வந்துச்சு இல்லையா, மாங்கோ SHன்னு அடிக்கிறப்ப அதே மாதிரி இங்கேயும் வந்து வரும். ஓகே, ஸோ இதுலேயுமே வந்து நம்மளால் கமெண்ட்ஸை வந்து குவெரிஸை வந்து டைரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நம்ம டெர்மினலில் பண்ணுற மாதிரி இதுலேயுமே பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ சிம்பிளாக ஒரு 3 குவெரிஸ் மட்டும் பார்க்கலாம். அது என்ன அப்படிங்கிறதுனா எப்படி ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறது அண்ட் யூஸ் DB அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் MySQL ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் சரி, அதில் வந்து என்ன டேட்டாபேஸுங்கிறத முதல்ல நம்ம செலக்ட் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து யூஸ் அப்படின்னு போட்டுட்டு, இப்போ டெர்மினல்லாம் இது வராது. நான் எதுக்காக இந்த காம்பஸ் யூஸ் பண்ணுறேங்கிறது வந்து இதுக்காக தான். இந்த ஆட்டோ கம்ப்ளீட்லாம் வருது இல்லையா, இது வந்து நார்மலாக உங்களுக்கு VS Codeலையோ அல்லது விண்டோஸ் டெர்மினல்லையோ பண்ணுறப்ப வராது. ஓகே, இதுலனா வரும். ஸோ அதுக்காக தான் நான் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ இப்போ யூஸ் அப்படின்னு போட்டுட்டு இப்போ ஆல்ரெடி வந்து admin config local அப்படின்னு சொல்லிட்டு 3 என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஓகே, நான் வேணும்னா அதை யூஸ் பண்ணலாம். பட் நான் அதை பண்ண போகிறது இல்லை. நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா code.io அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த யூஸ் code.ioங்கிறத நான் ரன் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன வருது பாருங்கள், ஸ்விட்ச் டு DB code.io அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ நான் வந்து ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டேன். code.io அப்படிங்கிற நேமில் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த டேட்டாபேஸுங்கிறது எப்படின்னா, இங்கே லோக்கல் ஹோஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிறது நம்மளோட DB சர்வர், MongoDB சர்வர். அதுக்குள்ளே admin config localனு ஆல்ரெடி 3 டேட்டாபேஸ் இருக்குது. அதில் 4ஆவதாக நான் வந்து code.io அப்படிங்கிற பேரில் ஒரு DB கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ கிரியேட் பண்ணிட்டோம்ல, அப்போ இங்கே காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது இங்கே வந்து காட்டலை. ஓகே, அண்ட் என்னெல்லாம் DB அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத காட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா show DBS. ஓகே, ஷோ DBSன்னு அடித்தா என்னெல்லாம் DB நம்மள்கிட்ட இந்த பர்டிகுலர் சர்வரில், இந்த பர்டிகுலர் டேட்டாபேஸ் சர்வரில் என்னெல்லாம் DB அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி காட்டும். admin config local இந்த லெஃப்டில் இருக்குல்ல, அதே தான் வந்து இங்கேயும் காட்டுது. ஓகே, ஆனால் ஏன் நம்மளோட code.ioன்னு நம்ம கிரியேட் பண்ண DB காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும்.
அது எதனால் காட்டல அப்படின்னா அதில் வந்து ஒரு கலெக்ஷனாச்சும் இருந்தால் தான் இந்த டிபி லிஸ்ட்டில் வந்து அது காட்டும். அந்த டேட்டா பேஸு, கலெக்ஷனு, டாக்குமெண்ட் இது எல்லாமே வந்து நான் போன வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் சப்போஸ் போன வீடியோ பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வாங்க, இல்லைன்னா அதெல்லாம் புரியாது. ஸோ நம்ம டிபி கிரியேட் பண்ணிட்டோம், பட் த டிபி இஸ் நாட் ஷோயிங் அப். அப்போ காட்டணும்னா என்ன பண்ணணும்னா அதில் ஒரு கலெக்ஷனாச்சும் இருந்தால் தான் காட்டும். அதுக்கு என்ன பண்ணணும், டிபி டாட் அப்படின்னு போட்டுட்டு கிரியேட் கலெக்ஷன் அப்படின்னு போடணும். ஓகே, ஸோ டிபி டாட் கிரியேட் கலெக்ஷன் இந்த சின்டாக்ஸ் ஹைலைட்டிங் மாதிரி ஆல்ரெடி பண்ணுது பாருங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பேராந்தசிஸ் போடணும். பிகாஸ் இந்த டிபி டாட் கிரியேட் கலெக்ஷனுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஆர்குமெண்ட் வாங்கும். அந்த ஆர்குமெண்ட் என்னன்னா இந்த கலெக்ஷனோட நேம். கிரியேட் கலெக்ஷன் சொல்கிறோம்ல, எந்த நேமில் கலெக்ஷன் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து சொல்லணும். ஸோ இப்போ நான் வந்து கோர்சஸ் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறேன். ஓகே, கோர்சஸ் அப்படிங்கிற பேரில் எனக்கு ஒரு கலெக்ஷன் வேணும் கோடைவோக்குள்ள. ஸோ நான் இப்போ என்டர் அடித்தேன் அப்படின்னா ஓகே 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேசன் வந்து நம்மளுக்கு வருது. ஓகே, ஸோ அதோட ரெஸ்பான்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நான் இதே இந்த ஷோ டிபிஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா, நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்பேரோ அமுக்கிறேன். அப்பேரோ அமுக்குனா ப்ரீவியஸாக எக்ஸிக்யூட் ஆன கமெண்ட் வந்து போகும். 2 தடவை அப்பேரோ அமுக்குனா ஷோ டிபிஎஸ்ங்கிறது நம்ம ஆல்ரெடி அடிச்சு வச்சிருந்தோம். இப்போ அதில் போனோம்னா அட்மின் கோடைவோ கான்ஃபிக் லோக்கல்னு வருது. ஸோ கோடைவோன்னு சொல்லிட்டு ஒரு டிபி வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே கோடைவோன்னு காட்டுது, பட் இந்த லெஃப்ட்ல ஏன் காட்டல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே போயிட்டு இந்த மெனு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே வந்து ரீஃப்ரெஷ் டேட்டா பேஸ்ன்னு இருக்கும். அந்த ரீஃப்ரெஷ் டேட்டா பேஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே கோடைவோ அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும். அண்ட் அதில் வந்து கலெக்ஷன் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஸோ டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தனியாக எதுவும் கமெண்ட் கிடையாது. இந்த மாதிரி சும்மா யூஸ் அப்படின்னு போட்டு டேட்டா பேஸ் போட்டிங்கன்னா ஆல்ரெடி ஒரு டேட்டா பேஸ் எக்ஸிஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அதை டேரெக்டாக வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி டேட்டா பேஸ் எக்ஸிஸ்டிங்காக ஆகலைன்னா தானாக வந்து கிரியேட் பண்ணிக்கும். ஸோ இப்போ நான் வந்து அட்மின் யூஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல யூஸ் அட்மின் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலே போதும். ஓகே, யூஸ் அட்மின் கொடுத்தா ஸ்விட்ச் டு டிபி அட்மின். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருந்தால் யூஸ் அட்மின் கொடுத்தா டேரெக்டாக அந்த டிபிக்கு போயிடும். எக்ஸிஸ்டாக இல்லைன்னா இந்த கமாண்டே வந்து தானாக கிரியேட் பண்ணிக்கும். ஓகே, அண்ட் இங்கே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆரோ மாதிரி இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா யூ கேன் சி அதில் என்னெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கோடைவோ பார்த்தீங்கன்னா கோடைவோக்குள்ளே கோர்சஸ்ன்னு ஒன்று நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கலெக்ஷன். ஸோ அதனால் இங்கே காட்டுது. அதே மாதிரி இந்த லோக்கலுக்குள்ளே ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே கிராஃபிக்கல் யூஸ் இன்டர்ஃபேஸ்லையும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ரீநேம் கலெக்ஷன், ட்ராப் கலெக்ஷன். அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம அப்புறம் வேணால் பார்க்கலாம். ரீஃப்ரெஷ் டேட்டா பேஸ் ஆல்ரெடி பார்த்தோம். அண்ட் இந்த டேட்டா பேஸை டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ நீங்கள் இந்த ஆல்ரெடி பண்ணதெல்லாம் போயிருக்குமான்னு கேட்டால் இல்லை. நம்ம சும்மா அந்த டிபியிலேருந்து டிஸ்கனெக்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இப்போ திரும்பி கனெக்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி கோடைவோ வந்துடுது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் காட்டுது பாருங்க. கோடைவோன்னு கிளிக் பண்ணால் அதில் கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கலெக்ஷன் வந்து நம்ம வச்சுருக்கிறோம். அண்ட் அந்த கோர்சஸ்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வேறு எதுவுமே இல்லை, காலியாக இருக்குது. ஓகே, நீங்கள் எதர் இம்போர்ட் பண்ணலாம், இல்லை இன்சர்ட் பண்ணலாம், மற்ற விஷயங்கள் அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் எப்படின்னு சொல்கிறேன். பட் இந்த மாதிரி உங்களால் பார்த்துக்கவும் முடியும் அதில் என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அட்மினில் எதுவும் இல்லை, அதனால காட்டல. பட் திஸ் இஸ் வாட் வி கிரியேட்டட்ல, அதனால இங்கே காட்டுது. ஓகே, சரி. இப்போ அகைன் இந்த ஷெல்லுக்கு போனீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரியும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கோர்சஸ் அப்படிங்கிற கலெக்ஷனை நம்ம வந்து ட்ராப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ட்ராப்னா பேசிக்லி டெலீட் பண்ணுறது. இப்போ நீங்கள் இங்கே ஜியூஏல பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற இந்த இதை அமுக்குனீங்கன்னா அந்த 3 டாட்ஸ் அமுக்கிறப்ப நம்மளுக்கு ட்ராப் கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த queryல எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் கோடைவோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பர்டிகுலர் டேட்டா பேஸ்க்குள்ளே போய்க்கலாம். அதுக்கப்புறம் டிபி டாட் கோர்சஸ் டாட் ட்ராப் அப்படின்னு இருக்கா. ஓகே, ஸோ டிபி டாட் கோர்சஸ் டாட் ட்ராப்னு அடித்த உடனே யூஸ்வலாக நம்மளுக்கு எல்லாம் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா ஒரு கர்லி பிரேஸ். ஸோ பேசிக்லி ஒரு ஜேசனில் ஓகே அப்படின்னு சொல்லி வரணும். பட் இங்கே என்ன வருது, ஃபங்க்ஷன் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெருசாக இது வந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம இப்போ ரன் பண்ண கமாண்ட் வந்து ஒரு இன்வாலிடான கமாண்ட். ஏன்னா இந்த ட்ராப் அப்படிங்கிறது இஸ் அ ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன்னா எப்படியும் பேராந்தசிஸோட தான் கொடுப்போம், லைக் எனி அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இங்கேயும் அதே மாதிரி கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா இங்கே ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் மறுபடியும் இங்கே லெஃப்ட்டில் போயிட்டு ரீஃப்ரெஷ் டேட்டா பேசஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கோடைவோங்கிறது காட்டவே இல்லை. ஏன் கோடைவோங்கிறது காட்டலை அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற கலெக்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அது எதுவுமே இல்லைங்கிறதுனால இங்கே காட்டலை. இப்போ எனக்கு வந்து கோடைவோ அப்படிங்கிற டேட்டா பேஸே நான் டெலிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேட்டா பேஸில் இருக்கிற எதுவுமே வேணாம், எல்லாமே டெலிட் பண்ணணும் அப்படின்னா டிபி டாட் ட்ராப் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கணும். அண்ட் அகைன் இதையுமே நார்மலாக என்டர் அடிச்சிங்கன்னா அதே எரர் தான் வரும்.
இதுவுமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ அதுக்கும் நீங்கள் பேராந்தசிஸ் கொடுக்கணும். அண்ட் இதுக்கு வந்து எதுவும் ஆர்குமெண்ட்ஸ் தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து வெறும் பேராந்தசிஸ் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் இங்கே என்டர் அடித்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஓகே 1 ட்ராப் கோட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து கிரியேட் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது இது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி நம்ம மாங்கோ டிபி காம்பஸ்லேயே வந்து இது எல்லாமே பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் விஎஸ் கோடில் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா 2 விஷயம். ஒன்று, ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஓகே, நீங்கள் எக்ஸ்டென்ஷன்ஸில் போயிட்டு மாங்கோ டிபின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த முதல்ல வருது பார்த்தீங்களா, இது கிடையாது. திஸ் இஸ் நாட் த அஃபிஷியல் ஒன். இந்த ரெண்டாவது இருக்கு பாருங்க, மாங்கோ டிபி ஃபார் விஎஸ் கோட் அப்படின்னு சொல்லிட்டு mongodb.com இருந்தே பண்ணுவாங்கல்ல. இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே உங்களுக்கு லெஃப்ட்ல இருக்கிற எக்ஸ்ப்ளோரரில் வந்து இது காட்டும். அண்ட் இதில் வந்து இந்த ஆட் கனெக்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட இதோட வாட் இஸ் இட் மாங்கோடிபி சர்வரோட. ஸோ இங்கே வந்து ஓப்பன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கா, இதில் பார்த்தீங்கன்னா அதே நம்ம எப்படி காம்பஸில் இருந்துச்சோ அதே யூஆர்எல் இங்கேயும் இருக்குது பாருங்கள். ஸோ சேவ் அண்ட் கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி காட்டிடும். ஓகே, ஸோ எப்படி நம்மளுக்கு மாங்கோடிபி காம்பஸில் எப்படி காட்டுச்சோ அதே மாதிரி இங்கே விஎஸ் கோட்லையும் காட்டிடும். நம்ம இதுவுமே வந்து அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து நம்ம விஎஸ் கோடோட பில்ட்-இன் டெர்மினல் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதான் மாங்கோஷ், அது நீங்கள் நார்மல் டெர்மினல் யூஸ் பண்ணுற மாதிரி அதுக்கு பதிலாக விஎஸ் கோட் டெர்மினல் யூஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். அண்ட் காம்பஸ் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இங்கே கனெக்ட் பண்ணி இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து உங்களுக்கு எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு MERN ஸ்டாக் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அதில் மாங்கோடிபி இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் விஎஸ் கோட் எக்ஸ்டென்ஷன் வில் ஹெல்ப். நம்ம அது Node.js படிக்கிறப்ப மாங்கோடிபிலேருந்து டேட்டா ரீட் பண்ணுற மாதிரி வைக்கிற ப்ராஜெக்ட்ஸில் நான் இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் the second episode of MongoDB. நம்ம எப்படி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும் அண்ட் இன்ஸ்டலேஷன் அண்ட் அதர் செட்டப்லாம் பார்த்துருக்கோம். அண்ட் 3 queries-உம் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து எப்படி டேட்டா இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நான் அடுத்த எபிசோடில் சொல்லி தரேன். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தரேன்.